வைரத்தை காய்கறி கடைக்காரரோ மளிகை கடைக்காரரோ மதிப்பிட முடியாது. ஒரு வைர வியாபாரி தான் வைரத்தை மதிப்பீடு செய்ய முடியும். பிரம்மமே பிரம்மத்தை அறிய முடியும் அப்படின்னு அற்புதமாக சொல்வார் துறவி ராமகிருஷ்ண பரமஹம்சர். எந்த விபூதிகளால் இந்த உலகத்தை நிரப்பி உள்ளீர்களோ அந்த விபூதிகளின் சிறப்பை மிச்சமின்றி கூறும் திறமை உங்களுக்கே இருக்குது. பொலிவு, வலிமை, அறிவு, செல்வம், குணம், ஆற்றல் இவற்றோட கூடிய பொருள்கள் தெய்வீகமான விபூதிகள். தெய்வீகம் சொல்லும்போது எது வருதுன்னா பொலிவு, வலிமை, அறிவு, செல்வம், குணம், ஆற்றல், மொத்தம் 6. மண்ணுலகில் மட்டுமில்லை, சொர்க்கம் போன்ற மற்ற உலகங்களிலும் பகவான் என்னென்ன விபூதிகளில் வியாபிச்சிருக்காருங்கிறது அதை அறியறது தான் உலகங்களை அறியறதுன்னு நம்ம பொதுவாக சொல்லும். அதாவது, யோகேஸ்வரா, நான் எப்பொழுதுமே உம்மை சிந்திப்பது எவ்வாறு? நீர் என்னென்ன ஸ்வரூபங்களில் என்னால் தியானம் செய்ய தக்கவராக விளங்குறீர்கள் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அர்ஜுன சிரத்தையோட பிரியத்தோடையும் பகவானை சிந்திக்க விரும்புகிறான். அவருடைய குணங்கள், தத்துவங்கள் இவற்றோடு அவரை நன்றாக அறிவதற்குரிய உபாயங்களும் அவனுக்கு தேவைப்படுது. உலகில் எந்த பொருளை பகவானுடைய சொரூபமாக மனதில் நிலைநிறுத்துவது என்றும் ஒரு ஐயா அவன்கிட்ட இருக்குது. எனவே தான் அறிய வேண்டியவற்றை அறிய செய்யும்படி அர்ஜுனன் கேட்குறான். ஜனார்த்தனா, உங்களுடைய யோக சக்தியையும் விபூதியையும் மீண்டும் கூறுங்கள். திரும்ப திரும்ப கேட்டால் கூட உங்கள் அமுத மொழி எனக்கு திகட்டவில்லை. நமது பிரியமானவர்கள் பேசும்போது நமக்கு இனிக்கவே செய்யும். பகவானின் வார்த்தைகள் நம்பிக்கையையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது என்கிற போது திகட்டவா செய்யும்? பகவான் சொன்னார், குருகுல தோன்றலே, என்னுடைய விபூதிகளில் முக்கியமானவற்றை உனக்கு கூறுகிறேன். ஏனெனில் என்னுடைய விரிவுக்கு முடிவே இல்லை. சிலவற்றை சொல்கிறேன், அந்த சிலவற்றிலிருந்து மற்றவற்றை நீயே யூகித்துக்கொள் அப்படின்னு பகவான் சொன்னார். அடுத்து உலகை பற்றிய முடிவான உண்மையை கூறுறார். அர்ஜுனா, எல்லா உயிரினங்களிலும் உள்ளத்திலும் நான் ஆத்மாவாக இருக்கேன். மேலும் அவற்றின் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் நானே இருக்கேன். ஆதினா ஆரம்பம், நடுனா மிடில், முடிவுனா எண்டு. உயிர்கள் பகவானிடம் தோன்றி பகவான் அருளால் இயங்கி பகவானிடமே ஒடுங்குகின்றன. உயிர்கள் பகவானிடம் தோன்றி பகவான் அருளால் இயங்கி பகவானிடமே ஒடுங்குகின்றன. அதித்தியின் புதல்வர்களான 12 நான் விஷ்ணு. ஒளிப்பவைகளில் கிரணங்களோடு கூடிய சூரியன் நான். வாயு தேவர்களுள் தேஜஸாகவும் நட்சத்திரங்களுள் சந்திரனாகவும் நான் இருக்கேன். திதி தேவி நோற்ற நோன்பில் உண்டான 49 புத்திரர்களும் பகவானின் தேஜஸ்னால் உண்டானவர்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் அரசன் சந்திரன். சூரிய சந்திரவர்கள் பகவத் ஸ்வரூபம். நான் வேதங்களுள் சாம வேதமாகவும் தேவர்களுள் இந்திரனாகவும் இந்திரியங்களில் மனதாகவும் உயிர்களில் உணர்வாகவும் இருக்கேன். ஒழுக்கத்தின் மூலம் மனிதனை தெரிந்து கொள்வது போல இந்த விபூதிகள் மூலம் இறைவனை தெரிந்து கொள்கிறோம்.